ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 நியூஸ் பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் டைம்ல கூட வந்து இந்த மாரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, லாஸ்ட் டைம்ல ஏதாவது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, இது அரசியல்ல இருக்கு. இன்னொரு சமயம் என்ன பண்ணாங்க, சினிமால ப்ராப்ளம் அதனால தான் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. பட் நான் இன்ஸ்டா, சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஏதோ அந்த அந்த ரேஞ்சில்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாரி ரிலீஸ் பண்ண விட மாட்றாங்க. விஜய் வந்து வந்துரக்கூடாது அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மேபி இது அரசியலா இல்ல சினிமாவான்றது எனக்கும் சரியா தெரியல. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல வந்து துளி கூட அரசியல் பின்புலம் இருக்கிற மாரி உங்களுக்கு இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலா என்னன்னா நெறைய அரசியல் இருக்கிற மாரி தான் இருக்கு. பட் ஆனா விஜய் மூவினாலே இந்த மாரி தானே ரிலீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கத்தி நெறைய படத்துல இந்த இஷ்யூஸ் வந்திருக்கிறதுனால, தலைவா படம்லாம் ரிலீஸ் ஆகாதனால, மேபி ஏதாவது ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாரி ஏதாவது அரசியல் ரிலேட்டடா அந்த கான்டென்ட் நம்ம ட்ரெய்லர்ல கூட பார்த்தோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு அரசியல் கட்சிய சொல்ற மாரியான ஒரு இது இருந்தது. அதனால மேபி அரசியலா இருக்க வாய்ப்பும் இருக்கு. சார் ஆக்சுவலா வந்து நான் அஜித் ஃபேனு. பட் நான் என்னன்னா விஜய் மூவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் அவரோட லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் அவர் அரசியல்ல தான் இருக்க போறாரு. ஸோ அதனால நான் எக்ஸைட்டடா வெயிட் பண்றது ஜனநாயகம் தான் சார். பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஆமா கண்டிப்பா சார். எதுவா இருந்தாலும் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஜனநாயகம், அதுக்கப்புறம் தான் பராசக்தி சார். தேங்க்ஸ். டன் சார்.